வணக்கம் நண்பர்களே, நம்ம மல்லிசையில் இன்னைக்கு என்ன விறுவிறுப்பா சுவாரஸ்யமா போது பார்க்கலாம் வாங்க. என்ன போயிட்டு இருக்குன்னு கேட்குறீங்களா? நம்ம விஜய்க்கு வந்து ஒரு நோட்டீஸ் வருதுங்க. அது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு சம்மன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து டெலிவரி பண்ணுறாங்க. அதை வாங்கி பார்த்த விஜய் ஷாக் ஆகி மல்லிகிட்ட இன்னும் இப்படி ஒரு விஷயத்தை நான் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இதை எடுத்து நம்ம பெரியம்மாட்ட கொடுக்க நம்ம பெரியம்மா முழிக்கிறாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு யாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்னா, நாளைக்கு 2 விஷயம் நடக்க போகுதுங்க. நம்பர் 1, கோர்ட்டில் வந்து மல்லிக்கும் விஜய்க்கும் விவாகரத்து. நம்பர் 2, விஜய்க்கு வந்து கேஸ். ஆமாங்க, விஜய் வந்து தான் ரேணுகாவை கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவோட அப்பா கொடுக்குற அந்த கேஸ். இந்த 2 விஷயமும் நாளைக்கு நடக்க போகுது. ஸோ என்ன பண்ண போறாரு விஜய்? ஒரே நாளில் அவரை 2 பக்கம் வந்து டபுள் அட்டாக் பண்ண போறாங்க. ஸோ இந்த அட்டாக்ல இருந்து எப்படி தவிப்பாரு? இந்த அட்டாக் பாத்தீங்கன்னா நம்மளோட கதிரேசன் முன்னாள் மாமனார், ஓகேங்களா, சாரி முன்னாள் மாமனார் கரெக்டா தான், அவரு கொடுக்குற இந்த அட்டாக்கை எப்படி தாங்குவாரு? இது ரைட் ஹேண்ட் அட்டாக் பயங்கரமா இருக்கும். செகண்ட் லெப்ட் ஹேண்ட் அட்டாக் ரொம்ப பயங்கரமா இருக்கும். யாரான்னு கேட்டா நம்ம மல்லி, இன்னாள் மனைவி. இவங்க இன்னாள் மனைவியா இல்லாம எக்ஸ் மனைவி ஆகிறதுக்காக அவங்க பண்ற முயற்சி. ஸோ இந்த 2 விஷயத்துல இருந்து நம்ம மல்லி கிட்ட இருந்தும் நமக்கு மாமனார் கிட்ட இருந்தோம் நம்ம விஜய் எப்படி தப்பிப்பார்? அடி வாங்குவாரா மாட்டாரா, இல்லை என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போறோம், பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆமாங்க, இந்த சம்மனை படிச்சு பார்த்தோன்னா நம்ம பெரியம்மா ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இது இப்படி நடக்குது, இந்த மாதிரிலாம் நடக்குமா, ஏன் இப்படி பண்ணுறாங்க, இவளுக்கு என்னதான் ஆச்சுன்ற மாதிரி முழிக்கிறாங்க. ராஜேஸ்வரிக்கிட்ட ஏறிக்கிட்டே நம்ம பேசிட்டோம். ஆனால் பேசினதுக்கு அப்புறம் இந்த விஷயம் நடக்குதுன்னா இது ரொம்ப பெரிய தப்பு. இந்த தப்புல இருந்து எப்படி நம்ம மல்லியை காப்பாத்துறது அப்படின்ற மாதிரி பெரியம்மா நிறைய யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க யோசனைகள்லாம் என்ன ஆக போகுது, இன்னும் அவங்க என்னென்ன பண்ண போகிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்களும் அடுத்த ஃபுல் எபிசோடு பார்த்தா தாங்க அந்த மஜா கிளுகிழுப்பு குழுகுழுப்பு எல்லாம் வரும். ஸோ ஆஃப் எபிசோடோ இந்த ப்ரோமோ பார்த்தாலாம் அந்த ஃபீல் வராது. ஏன்னா இப்போ சீன் அந்த மாதிரி போகுது. டபுள் டைம் அட்டாக், டபுள் பாயிண்ட்ஸ், ஓகேங்களா. நருட்டோ சீரிஸ் யாராவது பார்த்துருக்கீங்களா? அதில் வந்து நம்ம நருட்டோ வந்து ஃபேக் ஒரிஜினல் ரெண்டுத்தையும் காம்பினேஷன் பண்ணி ஒரு பவர்ஃபுல் அட்டாக் பண்ணுவார். அந்த மாதிரி இது ஒரு அட்டாக், ஓகேங்களா. இந்த அட்டாக்லேருந்து நருட்டோ மாதிரி விஜய் தப்பிப்பாரா, இல்லை நருட்டோவோட ஷோடோ மாதிரி அடி வாங்கி அங்கேயும் நசுங்கி தக்காளி சூஸ் ஆவாரா அப்படிங்கிற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்களையும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ என்னோட வீடியோவில் வர்ற மாதிரி நடக்குமா நடக்காதா அப்படின்னு தானே எல்லாரும் ஒரே கன்ஃபியூஷன் இருக்கீங்க. உங்களுக்கு சந்தேகமே வேணால் நடக்கும். ஏன்னா நான் பார்த்துட்டேன். ஆமாங்க, கோர்ட்லேருந்து விஜய்க்கு சம்மன் வந்துச்சு. சம்மன் வாங்கி படித்து பார்த்து ஷாக் ஆகி நிற்கிறாங்க. இப்போ நாளைக்கு கோர்ட்டுக்கு போனால் அங்கே ஒரே டைமில் 2 கேஸு. ஒன்று வந்து வெண்பாவோட கஸ்டடி கேஸு. இது யார்கிட்ட போகுன்ற மாதிரி குழப்பத்தில் போகும். காரணம் என்னென்னா, நம்ம வெண்பாவும் மல்லியும் சும்மா பெரிய பிரச்சனையில் இருக்காங்க. இந்த பிரச்சனைலாம் எப்படி இருந்து இவங்கெல்லாம் தப்பிக்க போகிறாங்கன்னு தெரியலங்க. வெண்பா அப்படி போயிடுவா, விஜய் ஜெயிலுக்கு போயிடுவான், மல்லி இப்படி போயிடுவா. என்ன நடக்க போகுதுன்னு நினச்சாலே ஒரு டென்ஷனாக இருக்குங்க. ஆமாங்க, எங்கள் ஆளுங்க அடிக்கடி வந்து டோர் திறந்துட்டு போகிறாங்களேன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் இந்த இடத்துலேருந்து வேறு ஒரு லொக்கேஷனுக்காக போக போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு சின்ன ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மல்லி சீரியலும் இப்படி தாங்க. விஜய் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறாங்க, மல்லியும் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அது எப்படி போயிட்டுருக்கு, எப்படி நடந்துட்டுருக்காங்கன்றதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, பாய். இன்னொரு முக்கியமான விஷயம், எங்கள் ஊரில் வெயில் சும்மா பட்டையை கிளப்புது வச்சு பின்னி பெடல் எடுக்குது. அது எப்படின்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நண்பர்களே. பாய்.